இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா, அமைச்சர் சேகர் பாபுவை மங்குனி அமைச்சர் என கூறி கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வக்ஃப் போர்டு பத்தி தீர்மானம் கொண்டு வந்திருக்கார். முதல்ல இருமொழி கல்வி பத்தி பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தூக்கத்திலேருந்து எழுந்து உட்கார்ந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு யாருமே பேசல இவரா. அதுக்கடுத்து இப்ப பார்த்தா வக்ஃப் போர்டு தீர்மானம் பற்றி யாரு சட்டம், இதெல்லாம் பார்த்தா நமக்கு இந்த 23ஆம் புலிகேசி முதல் பகுதி பார்த்தது மாதிரியா ஒரு திருப்தி வரும். அந்த மங்குனி மந்திரி யாரு, அது சேகர் பாபுவா மகேஷ் பொய்யாமொழியான்னு தெரியல. அது மாத்திரம் முதலமைச்சர் விளக்கினா பரவாயில்ல. இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் எதுக்கு? நான் தமிழகத்துல இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் முதல்ல இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனை பற்றி ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது ஹெச் ராஜா தான். ஏனென்றால் இந்த சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற திருச்செந்துறை பற்றி அறிமுகப்படுத்தி தான் அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அது என்ன? திருச்சிக்கு பக்கத்துல அந்தநல்லூர் பக்கத்துல இருக்கிற திருச்செந்துறைங்கிற கிராமத்துல ஒருத்தர் அவரோட மகளுக்கு திருமணம் வச்சுட்டு தங்கிட்ட இருக்கிற 1 ஏக்கர் 20 சென்ட விற்கிறதுக்கு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு போறார். அங்க சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல என்ன எழுதி ஒட்டி இருக்கு நோட்டீஸு, இந்த முழு கிராமம் திருச்செந்துறை கிராமம் முழுவதும் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம். அதனால இங்க யாராவது அவருடைய சொத்து பரிவர்த்தனை பண்ணணும்னா நீங்க வக்ஃப் போர்டுல இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும்னு நோட்டீஸ் போட்டிருந்தது. உடனே எனக்கு அங்க இருக்கின்ற நண்பர்கள் தொலைபேசியில தொடர்பு கொண்டு நீங்க உடனடியா வரணும் இப்ப திருச்செந்துறைக்கு, ஏன்னா இது மிக மோசமான பிரச்சனை, மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கார், பத்திரம் போட முடியலைன்னு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.